பிக் பாஸ் சீசன் 8 இனியோட முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். ஆனா அந்த செகண்ட் ரன்னர் யாருன்றதான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. சௌந்தர்யாவா விஷாலான்ற மாதிரி கன்ஃபியூஷனா இருந்துச்சு. டாப் 5ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரயான் வந்து எவிக்ட் ஆவாரு. எப்படின்னா பிளாக் ஏத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரோட பிளாக்ல இருந்து ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னு இருக்கும். அதை பிரிச்சு படிச்சீங்கன்னா எவிக்ஷன் இருக்கும். யார்கிட்ட இருக்கோ அவங்க எவிக்ட் ஆயிருவாங்க. ரயான் கிட்ட இருந்துச்சு, அவர் எவிக்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோர்த் எவிக்ஷன் யாருன்னா பவித்ரா. அவங்க எப்படி எவிக்ட் ஆவாங்கன்னா எல்லாருக்கும் பூத் செட்டப் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. உட்காந்து ஸ்டோரி படிக்கிற மாதிரி இருக்கும். பிக் பாஸ் சொல்ல ஒரு பேஜா படிச்சுட்டு வரணும். லாஸ்ட் பேஜ்ல வந்து ஒரு முயல் வந்து வெளியே போகுதுன்னு இருக்கும். பவித்ராவோட புக்ல அந்த முயல் நீங்க தான் இருக்கும். அப்ப அவங்க தான் எவிக்ட் ஆக போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கப்பை எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. டாப் 6ல இருக்கிறவங்க வந்து கப்பை உடைக்க தேவையில்ல, அவங்களே வச்சுப்பாங்க. தேர்ட் பிளேஸோட எவிக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆடியன்ஸோட சேர் கீழே வந்து ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை எடுத்துட்டு வந்து ஸ்டேஜ்ல தரணும். அதே மாதிரி கார்டு இருக்கும், எடுத்துட்டு வந்து தருவாங்க. அப்போ வந்து அந்த கார்டுல வந்து விஷால் நேம் இருக்கும். விஷால் வந்து எவிக்ட் ஆயிடுவாரு. முத்து தான் வின் பண்ணுவாரு. சௌந்தர்யா வந்து ரன்னர். எப்பவுமே கண்டஸ்டன்ஸுக்கு தான் வந்து பயண வீடியோ போடுவாங்க. இப்போ வந்து விஜய் சேதுபதிக்கும் ஒரு பயண வீடியோ போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோட என்ட்ரி எப்படி இருக்குன்னா கார்ல வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவாரு. அந்த பாக்ஸ்குள்ள வந்து டிராஃபி இருக்கும். டிராஃபியை வந்து மக்களுக்கு எல்லாம் காட்டுவாரு. அப்புறம் ஒரு கண்டஸ்டன்ஸா வந்து உட்காருவாங்க. அப்புறம் வந்து ஜாக்லினும் வந்து கூப்பிடுவாரு. ஜாக்லினுக்கு வந்து ஒரு பயண வீடியோ போட்டிருப்பாங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்வார், நான் ஜாக்லினை பார்த்து உங்களை பார்க்கும்போது எனக்கு கராத்தே கிட் தான் ஞாபகம் வருது. அவனால முடியாம இருக்கும், ஆனாலும் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அதே மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. அப்புறம் வெளியே போன மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து கேட்பாரு, இந்த பிக் பாஸ் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ராணவ் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் நான் உள்ள வரும்போது பயந்துட்டே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து பயம்லாம் போயிட்டு ஒரு நல்ல கேம் ஆட ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க ஹோஸ்ட் பண்ணி அதுல நான் வந்து ஒரு பெரிய ஆளா வளருது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு போது விஜய் சேதுபதி தான் சொல்லுவாரு, எல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சுனிதா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வெளியே வந்து ரொம்ப பேம்பர்டு அக்காவா இருந்தேன். என்னை வந்து என் தங்கச்சி தான் ஃபுல்லா பாத்துக்கினா, உள்ள வந்து நான் நிறைய கத்துக்கினேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சுனிதா சொல்ற விஜய் சேதுபதி கவிதை எல்லாமே வந்து ஸ்பான்சர் வந்து தீபக் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ள வந்து சண்டை போட்டு சேர்ந்துக்கிறோம், ஆனா வெளியே பல உறவுகள் வந்து சேராமலே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மஞ்சரியும் வந்து ஒன்னா சேர்ந்துருக்காங்க திருப்பி. தீபக் என்ன சொல்லுவாருன்னா, என் தம்பியை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு. வெளியே போய் நான் நல்லா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண சார்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தர்ஷிகா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் எனக்கு வெளியே போய் எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு வந்து அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தர்ஷா என்ன சொன்னாங்கன்னா, நான் வெளியே போய் நல்லா பிரியாணியா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப சுனிதா சொல்லுவாங்க, சார் படையப்பா படத்துல நீலாம்பரி வந்து இந்த கல்யாண காட்சியே திருப்பி பார்ப்பாங்களே, அதே மாதிரி தர்ஷிகாவும் அவங்க எபிசோட வந்து திருப்பி பார்த்துட்டு இருந்தாங்களாம். ரஞ்சித் என்ன சொல்லுவார்னா, எந்த ஒர்க்கும் பெண்டிங் வைக்க கூடாது, அப்புறம் பாத்துக்கலாம்னு விடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அருண் வந்து லாங் டிரைவ் போனேன், படத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் வந்து நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. டாப் 5 கண்டஸ்டன்ஸ்க்கு தி ஐகானிக் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஷூட் மாதிரி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியால வந்து ஃபுல்லா மிரர் வச்சு மிரர் கிட்ட பேசுவாங்களா, அது மாதிரி உங்களை பத்தி நீங்களே பேசுங்க, இந்த பிக் பாஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பிக் பாஸ்ல உங்களை என்னவா பாக்குறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உள்ள வருவாரு. உள்ள வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை என்ன கூட்டிட்டு போய் காட்டுங்கன்னு ஒருத்தரா சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா வந்து ஒரு ஊஞ்சல் பிளேஸை வந்து காட்டுவாங்க. அதுதான் சார் எனக்கு வந்து மெமரி அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து கிச்சனை காட்டுவார். சார் நான் இங்கதான் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கோம், இங்கதான் வந்து எல்லாமே சேர்ந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ விஜய் சேதுபதி சொல்லுவாரு, ஆமா திருட்டு கடை பிரியாணி, நைட்டு கடை எல்லாம் இங்க தானே போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எப்பவுமே விஷால் வந்து பூண்டு சட்னின்னு எதுவும் செய்வார்ல, அதை வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து விஷால் செஞ்சுட்டு இருப்பாரு. ரயான் வந்து ஒரு ஃப்ளவர் பெட்டை காட்டுவாரு. சார் நான் இங்கதான் இருப்பேன், இங்க இருந்து வந்து பார்த்தா எல்லா வியூவும் தெரியும், டிக்கெட் டு ஃபைனல்லாம் எல்லாமே நான் இங்க உட்காந்து திங்க் பண்ணன்ற மாதிரி சொல்லுவாரு. முத்து வந்து மெமரின்னு சொல்லிட்டு அவரோட பில்லோவும் அப்புறம் அவரோட பெட்டையும் காட்டுவாரு. சௌந்தர்யாவும் வந்து அவங்க சைட்ல இருக்கிற பெட்டை காட்டுவாங்க. இங்கதான் சார் கோவா கேங்கோட இதுலாம் உருவாச்சு, இங்கதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து விஜய் சேதுபதி வந்து ஊட்டி விடுவாரு அந்த பூண்டு சட்னியை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து எல்லாருக்கும் ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுப்பாரு சைன் போட்டு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து வெளியே போயிடுவாரு. அதுக்கப்புறம் ரயான் எவிக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பவித்ரா எவிக்ட் ஆவாங்க. வெளியே வந்து செம மழை வந்துட்டு இருக்கும். பிக் பாஸ் வந்து டாப் 3 கிட்ட வந்து பேசிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு முன்னால் நின்று வீட்டை பார்த்த மாதிரி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸோட லைட்லாம் ஒன்னு ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இவங்களும் கொடை பிடிச்சிட்டு வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து மிஸ்யூஸ் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க உள்ள இருந்து. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்கிட்டே பேசிட்டதுக்கு அப்புறம் டைட்டில் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டைட்டில் வின்னர் வந்து முத்துக்குமரன் தான். நெக்ஸ்ட் சீசனோட ஹோஸ்டும் விஜய் சேதுபதி தான். உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க.